நடிகர் தாடி பாலாஜி அவர்களும் அவருடைய மனைவியும் பிரிந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ அவர் பிறந்தநாள் அதுவுமாக இப்போ காவல் நிலையத்தில் தான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ரொம்ப பார்த்திங்கன்னா சோகமாக பேசியிருக்காரு. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் தாடி பாலாஜி மீது அவருடைய மனைவி நித்யா மேனன் மீண்டும் பல்வேறு புகார்களை அடுக்கி வச்சுருக்காங்களாம். எங்கள் விவகாரம் கோர்ட்டில் வரும்போது மகளின் கல்வி கட்டணத்தை பாலாஜி ஏற்றுக்கறணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டது. ஆனால் இப்போது மகள் போஷிகாவினுடைய படிப்பு செலவுக்கு பாலாஜி பணம் தருவதில்லை. என் மகளை அனுப்பி கேட்டால் அவரையும் திட்டி அனுப்புகிறார்னு புகார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் பாலாஜியிடம் நிறைய பேர் பார்த்தோன்னா இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க போல. நவம்பர் 12ஆம் தேதி அன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் அதுவுமா காலையில் எழுந்தால் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா எல்லாரும் செய்வாங்க. நான் காலையில் எழுந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பேசினேன். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க நித்யா. வருஷம் பூராவும் மீடியாவுக்கு என்னை பற்றி தப்பாக சொல்லணும், என் பேரை கெடுக்கணுன்ற ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு இருக்குது. கோர்ட்டில் வழக்கு நடந்துச்சு. போஷிகாவின் படிப்பு கட்டணத்தை என்னை கட்ட சொன்னது நிஜம்தான். அவங்க சொன்னதை விட பல மடங்கு கட்டணத்தை நான் கடந்த 2-3 வருஷமாக கட்டியிருக்கிறேன். அதுக்கான ரசீதெல்லாம் கூட நான் வச்சுருக்கிறேன், என்கிட்ட இருக்குது. இப்போ திடீர்னு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நித்யா தான். 9வது படிக்கிறா என் பொண்ணு. அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஒன்று அவங்க கூட வச்சுருக்கணும், இல்லையா படிப்பு செலவை கட்ட சொல்கிறீங்கல்ல, அதனால் எங்கள் கூட இருக்க அனுமதிக்கணும். ரெண்டுமே இல்லாமல் சின்ன பிள்ளைய அவங்க அம்மா வீட்டில் சென்னையில் விட்டுட்டு இந்தம்மா பெங்களூரில் ஹைதராபாத்லேயும் இருக்காங்க. இந்த விவரம் கூட எனக்கு முதல்ல தெரியாது. இதை கேள்விப்பட்ட எனக்கே அவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. பிறகு தீபாவளிக்கு கொண்டு என் வீட்டில் விட்டாங்க. சரி, இனிமேல் இங்கேயே இரு. இந்த வருஷம் ஃபீஸ் கட்ட கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, ஆனாலும் கட்டிடுறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா கிட்டே இருந்து என்ன மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சோ தெரியலை. வீட்டுக்கு போயிட்டு வரேன், அங்கே இருக்கிற நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு கிளம்பினாங்க போஷிகா. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் அவளை என் கூடவே இருக்க விடாமல் அவங்கள வச்சுக்காம ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டில் தனியாக ஒரு நாயை மட்டும் விட்டுட்டு இவங்க வெளியூர் போயிருக்காங்க. எங்கேயாச்சும் போகிறவங்க மகளை கொண்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு நாயையும் கூடயே விட்டுட்டு போக வேண்டியதானே. பாவம் வாயிலா ஜீவனை போட்டு பாடாப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நாய் கூட 25,000 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தது தான். சரி, இப்படி தன்னுடைய செல்லப்பிரானை பார்த்துட்டு வரேன்னு சொன்ன போஷிகா அங்கே போனதும் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களாம். என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் வீட்டுக்கு போனால் கதவு வெளியில் பூட்டி கிடக்குது. நான் அங்கே பைத்தியக்கார மாதிரி தெருவில் நின்றுக்கிட்டே இருந்தேன். என்னவோ ஏதோ ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பேசினேன். நான் கத்துறதை மட்டும் வீடியோ மேலே அதாவது வீடியோவை எடுத்து தெரிஞ்ச 2 யூடியூப் சேனல்கிட்ட கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி போட சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ தாடி பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே என்னடா இது அவங்களுடைய மனைவி இப்படி செய்கிறாங்களேன்னு அவர் மேலே அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். என்னை தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் அதுலேயும் சிக்கல் வரத்தான் செய்யுது அப்படின்னு இப்போ பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.